சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் மாலை 6:10 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே குமார சஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அருகில் உள்ள முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும். இது போக இன்றைய தினம் இந்த சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டே அவர்களினுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:54 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 5 மணி முதல் 6:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:15 முதல் 1:50 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:25 முதல் மாலை 5 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம்ங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில நீ என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோபம் அப்படிங்கிற தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆற்றங்கரையில் ஒரு துறவி, அதாவது ஒரு குருநாதர்னு வச்சுப்போம், ஒரு துறவியார் வசித்து வந்தாராம். எப்பொழுதுமே சாந்தமாகத்தான் இருப்பாராம். அவருடைய முகம் எப்பொழுதுமே ஒரு புன்முறுவலோடு காட்சி அளிக்கும். எல்லோரும் அவரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவா. நம்ம என்ன ஒரு கோபமான மனநிலை இருந்தாலும் அவரை போய் பார்த்தா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது வழக்கம். அவரை பத்தி கேள்விப்பட்ட ஒருத்தர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவரை போய் பார்க்க போறாங்க. இவருடைய கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, எல்லார் மேலேயும் ஒரு கோபம் வர்றது, நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம மட்டும்தான் வாழ்க்கையில சரியா நடக்கிறோம், மிச்சவங்க எல்லாம் யாரும் சரியாவே நடக்கிறது இல்லை, எல்லோரும் தப்பு பண்றாங்கிற மாதிரி அதை கண்ட உடனே இவனுக்கு ஒரு கோபம் வரும். பொசுக்குன்னா உடனே முனுக்குன்னு கோபம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். என்ன பண்றதுன்னு தெரியல. கோபம் தலைக்கேறிய நிலையில அவன் என்ன பண்றான் ஒரு நாள் சொல்லி பார்த்தோம்னா இந்த துறவியை போய் தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். அவர்கிட்ட போய் ஐயா வணக்கம், நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு அடிக்கடி கோபம் வருதுன்னு சொன்ன உடனேயே அப்படியா கொஞ்ச நேரம் உட்காருப்பா, வெயிட் பண்ணு, பொறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஒரு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். இவனுக்கா கோவம் வருது. நம்ம எவ்வளவு தூரத்திலேருந்து வந்திருக்கோம், இவர் என்னடா நம்மளை வெயிட் பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான். பட் ஏன்னா அவர் இன்னும் பெருசா ஒன்றும் அவர்கிட்ட கூட்டமும் இல்லை, என்ன கூட்டமா ரொம்ப எழுதி யாரும் இல்லை, சும்மாதான் உட்காந்துருக்காரு, தியானம் பண்றேங்கிற பேர்ல கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. நமக்கு ஒரு வழியை சொன்னா என்னன்னு அவருக்கு கோவம் வருது. இருந்தாலும் சரி நம்ம அடக்கி வச்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டைம் போயிட்டே இருக்கு. இவனுக்கு பொறுமையை எழுந்துட்டே இருக்கான். இப்படி மாலை பொழுது ஒரு அந்தி சாயக்கூடிய நேரம்ங்கிறது வந்துடுது. இந்த சூரியன் வானத்துல அப்படியே ஒரு மாதிரி சக்கச்சவேல்னு வந்துட்டு இருக்கும் தெரியுமா, அந்த நேரங்கிறது வந்துடுது. கண்ணை திறந்து பாக்குறாரு. சரி பாவோ இருக்கியா, வா போலாம், நம்ம அப்படியே ஒரு படகு சவாரி போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகுல அவனை அழிச்சுட்டு அமைதியான ஆறு ரொம்ப மென்மையா அப்படியே அப்படியே சலசல நிம்மதியா இருந்துட்டு இருக்கான். அந்த ஆறு ரொம்ப பெருசா காத்து எதுவும் இல்லை, அழகா போயிட்டு காத்து லேசா காத்துங்கிறது அடிச்சுட்டு இருக்கு. அந்த அழகான ஒரு காற்று, ஒரு ரம்மியமான சூழ்நிலையில அவனை தூக்கி படகுல உட்காந்து வச்சுட்டு இவரும் அந்த படகுல போயிட்டு இருக்கார். அப்படி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய கோபத்தை பற்றி எல்லாம் பேசிகிட்டே வரா. அவரும் அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அமைதியா கேட்டுட்டே வர்றாரு. எந்த நேரத்துலலாம் அவனுக்கு கோபம் வருது, யார் யாரெல்லாம் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால இவனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுல்ல வரிசையா சொல்லிட்டே வந்துட்டே இருக்கான்.
இவரும் கேட்டுட்டே வந்துட்டு இருக்கார். அப்ப பார்த்தோம்னா திடீர்னு பக்கத்துல இருந்து இன்னொரு படகு வந்து வேகமா இவங்க போன படகு மேல மோதிச்சாம். இவங்க போன படகு மேல மோதின உடனேயே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏஞ்சி பார்த்து யார்ரா அதுன்னு எருமை அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அப்படி கத்த ஆரம்பிச்சு அப்படி பார்க்கறான், அந்த படகுல யாருமே இல்ல. யாருமே இல்லைன்னு அமைதி ஆயிட்டானா, பேசாம உட்காந்துட்டான். இப்போ இந்த துறவி கேட்டாரா, ஏன்பா பேசாம உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்த, ஏன் பேசாம இருந்துட்டு அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த படகுல யாருமே இல்ல, அது வந்து காத்துல கொஞ்சமா அசைஞ்சு வந்திருக்கும் போல இருக்கு. அந்த படகானது காற்றுல அப்படியே அசைஞ்சு வந்து அது வந்து நம்ம மேல மோதிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னாரா, அது கூட தெரியாம எடுத்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டல, நீ உனக்கு கோவம் வந்துச்சு தானே, அங்க என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்காமலேயே யாரோ ஒருவர் வேண்டுமென்றே நம் மீது வந்து மோதி விட்டதாக நீயா தானே கற்பனை பண்ணிக்கிட்ட, யாருமே மோதல, அதுவா வந்து மோதி இருக்குங்கிறத தெரிஞ்ச உடனேயே உன்னுடைய மனமானது அமைதிப்பட்டு விட்டதல்லவா. அப்படித்தான் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதும் நீ வந்து சற்று அமைதியாக இருக்க வேண்டும். இந்த சம்பவமானது ஏன் நடந்தது அப்படிங்கிறத யோசிக்கணும்னு சொன்னோடனே திரும்பி கேட்டானா, அப்படின்னா கோவப்படுறதுங்கிறதே தப்புன்னு சொல்றேளா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், கோபப்படுவதில் தவறு என்பது இல்லை. ஆனால் கோபம் வந்தவுடன் நம்முடைய அறிவு என்பது வெளியேறிவிடுகிறது அல்லவா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லியிருப்பா. அந்த மாதிரி அறிவானது நம்மை விட்டு வெளியேறி விடக்கூடாது. ஈஸியா இப்ப இந்த ஆறையே பாரு, அமைதியான ஏரிதான் வானத்தையே காட்டும். இப்ப இந்த ஆறிலே கூட பார்க்கலாம், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவானது, அதனுடைய ஒளியானது மிக அற்புதமான வகையிலே இந்த ஆறிலேயே நமக்கு தெரியுது தானே. இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய ஏரிதான் வானத்தையே காட்டக்கூடிய திறனை பெற்றது. அலைப்பாயும் நீரில எதுவுமே தெளிவாகவே தெரியாது. நம்ம எப்படி சொல்லுவோம், குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவா இல்லையா. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம், நம்முடைய மனம் ஒரு குழப்பமான சூழலில் இருக்கும் பொழுது நம்மால் தெளிவான முடிவினை எடுக்க முடியாதுங்கிறது தானே அர்த்தம். அப்படித்தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உடனே அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கிறது, அவர் எந்த அளவிற்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவருடைய சூழலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை புரிந்து கொண்டாலே கோபம் என்பதே யாருக்கும் வராது, அனாவசியமான கோபம் என்பது வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த துறவியானவர் அவருக்கு எப்படி ஆலோசனை சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்றவர்களுடைய செயல்களை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது, ஆனால் அதே நேரத்திலே அதுல நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று வரும் பொழுது அவர்களுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும், அதனை எப்படி சீரமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கலையினை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை நம்மால் தேர்வு செய்ய முடியும். வெளியில் இருக்கும் மனிதர்களை விட நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களே நம்மை அதிகம் காயப்படுத்துகின்றன. எப்படி சொல்றார், வெளியில் இருக்கும் மனிதர்களை விட நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களே நம்மை அதிகம் காயப்படுத்துகின்றன. அவர் சாதாரணமா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், உடனே என்ன ஆறுது, அதை மட்டுமே நம்ம மனசுல வச்சுட்டு அவர் நம்மை அவமானப்படுத்தி விட்டார், அவன் எப்படி என்ன அப்படி பேசலாம், நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற அந்த அகங்காரத்திற்கு இடமளிக்கும் பொழுதுதான் நமக்கு கோபம் என்பது வருகிறது. ஒவ்வொரு முறை கோபம் வரும் பொழுதும் இது உண்மையிலேயே ஒருவரின் தாக்கமா அல்லது என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களின் வெளிப்பாடா என்பதை நீ உணர்ந்தாலே போதுமானது. ஒவ்வொரு முறை கோபம் வரும் பொழுதும் அது வந்து அவர் பேசுனதுனாலதான் வந்துச்சா, இல்ல அவர் பேசின விஷயத்தை நான் உள்வாங்கி இது என்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களாங்கிறத நீ உணர்ந்தாலே போதுமானதுன்னு சொன்ன உடனேயே அந்த நாளிலிருந்து இந்த மனிதன் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதும் ஒரு கோபம்ங்கிறது வரும்போது டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சானா, இது வந்து அந்த மனிதனால் வருகிறதா, அது இந்த காலியான படகு வந்து மோதனோடனே நமக்கு ஒரு கோபம் வந்துச்சு, அது மாதிரி நம்முடைய மனதிலாக இருக்கக்கூடிய நம்ம யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கிற மாதிரியான எண்ணமாங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சானா, அதிலிருந்து அவனுக்கு கோபம் வருவது என்பது குறைந்து கொண்டே வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையானது முடிவடைகிறது. இப்படித்தானே நம்மில் பலரும் இருக்கிறோம். கோபங்கிறது வரும் பொழுது உடனே என்ன பண்ணணும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத புரிஞ்சுண்டு அந்த நேரத்திலே கோபப்படாமல் சற்று நிதானித்து செயல்பட்டோமேயானால் வெற்றி நிச்சயம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.